பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன செம்பருத்தி, கடலுக்கு போன உன் வீட்டுக்காரருக்காக காத்திருக்க போலியே? ஆமாம் கையில், இன்னைக்கு நேரமாகவே வரேன்னு சொன்னார். இன்னும் ஆளையே காணோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் சீக்கிரம் வந்துருவாரு. இன்னைக்கு கடல் காற்று அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. உங்க வீட்டுக்காரரு சரியான தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துறாருல, அப்புறம் என்ன பயம்? அது சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு இருந்தார் கையில். என்ன செம்பருத்தி, நம்ம பாதுகாப்புக்கு நாம தானே சரியான கருவியை உபயோகிக்கணும். எனக்கு அதை பற்றி விவரம் எதுவும் தெரியாது கையில். அது தெரியாததுனால தானே இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். செம்பருத்தி, அட செம்பருத்தி, அங்க பாரு, அங்க வரது உங்களோட படகான்னு பாரு. ஆமாம் ஆமாம் கையில், எங்களோட படகு தான் நல்லபடியாக கரை திரும்பிடுச்சு. சரி சரி, சட்டு புட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு உன் வீட்டுக்காரரோட மீனவ கூட்டத்துக்கு வந்துரு. உனக்கு தேவையான விஷயத்தை தான் இன்னைக்கு அவங்க சொல்ல போறாங்க. சரி கையில், வந்துடுறேன். என்ன கையில், இங்கே யாரு என்ன விவரம் சொல்ல போகிறாங்க? மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவங்க சொல்றத கவனமா கேளு. நம்ம வீட்டிலையும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த சரியான நேரத்தில் வந்து சரியான தகவலை வந்து நம்ம தெரிவித்தா தான் வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ அதனால் அந்த கம்யூனிகேஷன்ன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ உள்ள ஸ்டேட்டஸில். ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன தவறான தகவல் கொடுத்தாலும் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து வழிவகுக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் இந்த தரப்பகுதியில் வந்து தகவல் பரிமாற்றத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ இது வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய சோஷியல் மீடியாஸ் மூலமா கூட நம்ம வந்து இப்போ மாசாக வந்து தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல் பரிமாற்றம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இப்போ வரையும் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க நடுக்கடலில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்பப்போ வரக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கைக்கு போய் சேருதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி அந்த அரசு திட்ட உதவிகளாலும் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக அந்த தொழில்நுட்ப கருவிகள் வந்தாலும் அவங்க அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை அவங்களுக்கு தெரியுதான்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சின்ன ஒரு முயற்சியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த தகவல் பரிமாற்ற முறையில் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெரைன் கம்யூனிகேஷன்ஸில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, யுனைடெட் நேஷனல் சார்ட்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லிட்டு வந்து உலகளாவே பார்க்குறாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன், இது எல்லாம் வந்து வேர்ல்டு வைடாக நம்ம சொல்கிறோம் உலகளாவே இருக்கிற நிறுவனங்கள். இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன், அப்புறம் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறுவனங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த கடல்சார் தகவல் தொழில்நுட்பத்தை வந்து விதிகள்லாம் நிர்ணயிச்சு என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்துன்றலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா GMDSS அப்படின்றதான் இந்தியாவில் நம்ம வந்து இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா குளோபல் மேரிடைம் டிஸ்ட்ரெஸ் அண்ட் சேஃப்டி சிஸ்டம், உலகளாவிய கடல்சார் விபத்து மற்றும் பாதுகாப்பு அமைப்பு. இது பேர் வந்து தமிழில் நம்ம சொல்லலாம் GMDSS. இதுக்கு என்ன மீனிங்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்புக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு எது எந்தெந்த படகுக்கு அவசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம இதை பார்க்குறோம். மேலும் வந்து இந்த நம்ம சொன்ன இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன் மூலயமா வந்து நம்ம தகவல் பரிமாற்றத்துக்காகவே கடற்கரையை வந்து 4 ஜோன்ஸாக பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ A1, A2, A3, A4ன்னு சொல்லிட்டு 4 எல்லைகளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எல்லையிலையும் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தணும், என்னென்ன மாதிரியான விதிகளை பயன்படுத்தணுன்றதுக்கான வேற்றுமைகள் இருக்குது. ஸோ இந்த தகவல் அப்படின்னா என்ன, முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தகவல் வந்து கடல் பயணத்தில் வந்து மேஜராக 4 தகவலை வந்து நம்ம ரொட்டீனாக வந்து நம்ம பரிமாற்றத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரெஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க.
ஸோ டிஸ்ட்ரெஸ்னால் வந்து உடனடியாக அது வந்து விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அவசர நிலை. ஸோ இந்த டிஸ்ட்ரெஸ்ன்றது பார்த்திங்கன்னா நேவிகேஷனல் டெர்மினாலஜியில் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரெஸ்னால் நம்மளுடைய VHF எல்லாருமே இப்போ பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதில் வந்து மேடே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா டிஸ்ட்ரெஸ் என்று பொருள்படும். ஸோ இந்த மேடே அப்படின்றது எதுக்குன்னா, இந்த கடல் பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பட்ட மொழி பேசக்கூடிய மீனவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், போர்க்கப்பல்கள், போக்குவரத்து கப்பல்கள்லாம் அனைத்து மொழி பேசக்கூடிய மனிதர்கள்லாம் வரக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த மேடே அப்படின்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இந்த மேடே அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரெஸ் ஆபத்தில் இருக்காங்கன்றதுக்கான பொருள். ஸோ அதனால் நான் வந்து நமக்கு தமிழ் தெரியுது, இல்லை தெலுங்கு தெரியல, ஆங்கிலம் தெரியலன்ற குழப்பமே தேவையில்லை. மீனவர்கள் இல்லை கடலில் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த VHFல வந்து சேனல் 16 ஒன்று இருக்குது. இதில் மேடே என்று பேசும்போது என்ன பொருள் டிஸ்ட்ரெஸ் அப்படி என்றால் உடனடியாக உயிர் ஆபத்து இருக்கிறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் எதுன்னு சொல்லணும்னா, படகுல வந்து அடியில் வந்து டேமேஜ் ஆகி தண்ணி வந்து உள்ள படகுக்குள்ளே வந்து படகானது வந்து முழுகக்கூடிய ஆபத்து ஏற்படுகிறது. அப்படி பண்ணும்போது என்னென்னா எல்லாருமே இறக்கக்கூடிய நேர்கள் வரும். இது டிஸ்ட்ரெஸில் வருது. அதுபோக ஒரு மீனவர்கள் வந்து தவறுதலாக படகுடைய மேற்பகுதியிலேருந்து கடலில் வந்து தவறி விழுந்துட்டால் அவரை உடனடியாக காப்பாற்றணும். அப்படி இல்லைனா உயிர் சேதம் ஏற்படும். இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரெஸில் வருது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம படகுல வந்து டீசல் எரியெண்ணெய்கள்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து தீப்பற்றி எரியுது என்றால் டிஸ்ட்ரெஸ். ஸோ தகவலில் வந்து முதல் இம்பார்ட்டண்டான தகவல் வந்து டிஸ்ட்ரெஸ்ன்றது சொல்கிறது. அதுக்கு அடுத்த ரெண்டாவது கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜென்சின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ அர்ஜென்சின்றது பேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டிஸ்ட்ரெஸுக்கு மேடே சொன்ன மாதிரி அர்ஜென்சிக்கு வந்து பேன் என்ற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து ஹெல்ப்பு தேவைப்படனாலும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் அதனால் உயிர் பாதுகாத்துக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்பு தேவைப்படுதுன்றது தான் அர்ஜென்சி. ஸோ ஒரு மெடிக்கல் அர்ஜென்சி, ஒரு ஆளுக்கு வந்து கை உடஞ்சிருக்கலாம், இல்லை வந்து ஒரு கம்பி குத்தி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கலாம். அப்போ வந்து நம்ம படகுல இருக்கிற முதல் உதவி மூலமாக அதை சரி பண்ணிக்கிட்டு ஒரு 5 முதல்ல ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே யாராச்சும் ஒரு டாக்டரோ இல்லை வேறு யாராச்சும் வந்து நம்மளை அழைத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் வந்து அர்ஜென்சி. ஸோ டிஸ்ட்ரெஸ்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து அர்ஜென்சி. அதுக்கப்புறம் மூன்றாவது தகவல் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம், அதாச்சும் பாதுகாப்புக்காக. ஸோ நமக்கு வந்து யாராச்சும் வந்து போர்க்கப்பல்களோ இல்லை அந்நிய வெளிநாட்டு போர்க்கப்பல்களோ இல்லை கடற்கொள்ளையர்களோ இந்த மாதிரி யாருக்கும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட தகவலை வந்து நம்ம சொல்கிறதுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. திடீர்னு கடலில் வந்து ஒரு வித்தியாசமான பொருட்களுக்கு மிதந்துட்டு வருது, அந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்கும்போது நம்ம செக்யூரிட்டி பர்பஸுக்காக வந்து நம்மளுடைய இந்திய கடற்படையினர், கோஸ்ட் கார்டு, நேவி எல்லாம் இருக்காங்களே அவங்ககிட்ட தகவல் சொல்கிறதுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சொல்கிறது. அதுக்கப்புறம் 4வது தகவல் பார்த்திங்கன்னா ரொட்டீன் என்றது என்னென்னா நம்மளுடைய என்ன பாயிண்டில் வந்து மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம், என்ன பாயிண்டில் வந்து மீன் அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது, நம்ம கூட வந்து பயணித்த மற்ற படகுகள் எங்கெல்லாம் இருக்காங்க, நம்மளுடைய வீட்டு ஓனர்களுடைய இல்லை வீட்டு உறவினர்களோட பேசுகிறதுலாம் ரொட்டீன். ஸோ தகவல் பரிமாற்றத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 4 தகவல்களை வந்து நம்ம பரிமாற்றம் பண்ணணும் ரெகுலராக. டிஸ்ட்ரெஸ், அர்ஜென்சி, செக்யூரிட்டி, ரொட்டீன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு எதை பயன்படுத்தணும் தெரிஞ்சு மீனவர்கள் வந்து நம்ம பயன்படுத்தணும் தகவலில். அதுக்கப்புறம் வந்து இந்த தகவல் பரிமாற்றத்திலே பெருசாக 2ஆக பிரித்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதில் என்னென்னா ஒரு வழி தகவல் பரிமாற்றம், 2 வழி தகவல் பரிமாற்றம். ஆங்கிலத்தில் வந்து 1 வே கம்யூனிகேஷன், 2 வே கம்யூனிகேஷன் சொல்கிறோம். இந்த 1 வே கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தகவல் கொடுக்க மட்டும்தான் முடியும். அந்த தகவலை வந்து நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க அதை வந்து அந்த தகவல் அவங்களை இப்போ சென்றடைந்ததா, அவங்க நம்ம காப்பாற்ற வராங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக உள்ள மெத்தட்ஸில் வந்து 1 வே. இப்போது லேட்டஸ்ட்டாக வரதெல்லாம் வந்து நமக்கு இருவழி தகவல் தொடர்பு சாதனங்களாக வந்துருச்சு, 2 வே கம்யூனிகேஷன். அதில் என்னென்னா நம்ம மொபைல் ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம தகவலை தெரிவிக்கலாம், அவங்க சொல்லக்கூடிய தகவலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருவழி கம்யூனிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான சாதனங்கள்லாம் 1 வே கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் இல்லை மீன்பிடி படகுல இருக்கணும்னா சாட், சர்ச் அண்ட் ரடார் டிரான்ஸ்பாண்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் EPIRB, எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீகான், EPIRBன்னு சொல்லுவோம். நேவ் டெக்ஸ்ட், நேவிகேஷன் டெலக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. நேவிக் மெசேஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. தென் டேட் என்றால் டிஸ்ட்ரெஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர். இது எல்லாம் வந்து 1 வே கம்யூனிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய. அப்போ இருவழி தகவல் பரிமாற்றத்துக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய VHF இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இருவழி தகவலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். VHF இருக்குது. VHFனா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. அப்புறம் மீடியம் ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃபோன்ஸாக இருக்குது. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சேட்டலைட்ஸ் ஃபோன்ஸ்லாம் நமக்கு வந்து இப்போ மீனவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து 2 வழி தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுகிறது. அது போக AISன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப அட்வான்ஸில் இருக்குது. அதில் கிளாஸ் A, கிளாஸ் Bலாம் இருக்குது. அதில் வந்து AISனால் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்.
தானியங்கி இருப்பிடம் காட்டி. ஸோ நமக்கு வந்து அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த படகு வந்து எங்கெல்லாம் போயிட்டு இருக்குன்றதை ஆட்டோமேட்டிக்காக மற்ற படகுகளோ இல்லை வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட்ல இருந்தால் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தகவல் பரிமாற்றம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாட்ன்றது சர்ச் அண்ட் ரடார் டிரான்ஸ்பாண்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த நம்மளுடைய ரேடியோ வேவ்ஸ் மூலயமா தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. எப்போல்லாம் வந்து இதை வந்து எமர்ஜென்சியாவது நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு படகுடைய இன்ஃபர்மேஷனை வந்து இந்த எக்யூப்மெண்ட் வாங்கும்போதே நமக்கு இன்பில்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா இது நம்மளுடைய பொசிஷன்ஸை வந்து ரெஸ்கியூ ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜை நமக்கு கொடுத்துரும். அந்த ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணோடனே அவங்க பாதுகாக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து நம்ம உயிர் பாதுகாப்பு படகு, அதாச்சும் நம்ம பேசஞ்சர் ஷிப்னு சொல்லுவாங்க, போக்குவரத்துக்கு மக்கள் போக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய கப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பு படகு என்று சின்ன படகு வச்சுருப்பாங்க. அந்த சின்ன படகுல வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இது இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பெரிய படகு விபத்தாகி முழுகும் போது இந்த சின்ன படகுல எல்லாரும் பேசஞ்சர்லாம் ஏறி நம்ம கரைக்கு திரும்புறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்தமாரி படகுல வந்து இது கட்டாயம் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து EPIRB, எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீகான். இதனுடைய பேர்லேயே நமக்கு தெரியும், எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங். நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விபத்து நடக்குது, இப்போ படகு வந்து மூழ்கும் நிலையில் இருக்கிறதுனா இப்போ இதுலேயே வந்து 2 கேட்டகரி இருக்குது, கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2. இந்த கேட்டகரி 1 எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போல்லாம் விபத்து வருதோ நம்ம வந்து மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ணணும். கேட்டகரி 2 வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட கனெக்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது வந்து அட்வான்ஸ்டு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா GPS சேட்டலைட் இருக்குது இல்லைங்களா, அது மூலயமாக ஒர்க் ஆகுது. இந்த GPS சிக்னல் மூலயமா ஒவ்வொரு படகுலையும் இந்த EPIRB என்ற எக்யூப்மெண்ட் இருக்கும் பட்சத்தில் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா GPS மூலயமாக நம்மளுடைய படகு எந்த இடத்துல இருக்குன்ற தகவல் வந்து ரெஸ்கியூ ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக அமைச்சிட்டே இருக்கும். அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து ரெஸ்கியூ ஸ்டேஷனில் இருந்து நமக்கு மீட்பு படகு அனுப்பி நம்மளுடைய பொசிஷனை வந்து கண்டினியூஸாக இது EPIRB கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து எமர்ஜென்சி பொசிஷன்ஸை நமக்கு காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நேவ்டெக்ஸ். நேவ்டெக்ஸ்னால் நேவிகேஷன் டெலக்ஸ். ஸோ நம்ம டெலகிராம்லாம் அனுப்புகிற ஓல்டஸ்ட் மெத்தட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஹோட்டல்லாம் கொடுக்குற நீங்கள் பில் புக்கு சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன பிரிண்டட் ஐட்டம், பெட்ரோல் பங்க்லாம் வரக்கூடிய பில் பிரிண்டட் ஐட்டம் மாதிரி வந்து ஒரு பிரிண்டட் ஐட்டம் மாதிரி வரும் நம்ம டெலக்ஸ்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் A ஃபார் ஆஃபில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி A அப்படின்னு நேவிகேஷன் வார்னிங் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். Bனா மெட்ராலஜிக்கல் வார்னிங், மெட்ராலஜிக்னா வந்து வானிலை சம்மந்தமான வார்னிங்ஸ் வரப்போகுது. Dனா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ. இந்த மாதிரி நிறைய கோடிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. இது பிரிண்டட் ஆகி வரும். அந்த பிரிண்டட் வந்து நம்ம வெசல் போட்டில் நம்ம பிரிண்டட் பார்த்தோன்னே வெதர் வார்னிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஷார்ட்டாக அதை பார்த்து புரிஞ்சிக்கலாம். இது வந்து டெலக்ஸ். அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ DAT இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் வந்து மீனவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மானிய விலையில். டிஸ்ட்ரெஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க, DAT. இதில் வந்து குறிப்பாக 5 பொத்தான்கள் இருக்கும். ஸோ அது வந்து பட்டன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டேஞ்சருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்க்கு ஒரு பட்டன், வாட்டர் லீக்கேஜுக்கு ஒரு பட்டன், மேன் ஓவர் போர்டு, படகுல வந்து நம்ம மீனவர் தவறி கடலில் விழுந்துட்டு அதை மேன் ஓவர் போர்டுன்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கான ஒரு பட்டன் வித்தியாசம். அப்புறம் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், டாக்டர் வேணும், அந்த மாதிரியான பட்டன்கள் இருக்கும். இந்த பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு ரெஸ்கியூ ஸ்டேஷனுக்கு என்ன மாதிரி டைப்பான எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் போயிட்டு அவங்க நம்ம காப்பாற்றுறதுக்கான வருவாங்க. ஸோ இதுவரையும் நம்ம 4 மெத்தடு வந்து நம்ம ஒரு வழி கம்யூனிகேஷன்ஸ், அதாச்சும் ஒன் வே கம்யூனிகேஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்னா இப்போ வந்து 2 வே கம்யூனிகேஷன்ஸ் பார்க்கும். 2 பக்கம் வந்து தகவல் பரிமாற்றம் நம்ம பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ, VHF செட். அதுவுமே வந்து தமிழக அரசு மூலயமா நம்ம மீனவர்களுக்கு நிறைய சப்சிடிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த VHF செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா சேனலில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். சர்வதேச கப்பல் விதிப்படி பார்த்திங்கன்னா சேனல் 16 வந்து நம்ம VHF செட்டை எப்போவுமே வச்சுருக்கணும். ஸோ இது எப்படின்னா இன்டர்நேஷ்னலாக எல்லா போக்குவரத்து கப்பல்கள், பேசஞ்சர் ஷிப்ஸு, நேவி ஷிப்ஸு எல்லாருமே சேனல் 16 இருப்பாங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் சேனல் 16 பேசணும். அதாச்சும் நம்ம டிஸ்ட்ரெஸ்ன்னு முதல்ல ஒரு தகவல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் தமிழில் இந்த சேனல் 16 மேடேன்றதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மேடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு படகுக்கு தனியான சேனல் இருக்கும், அதுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகிடணும். மீனவர்கள் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல வந்து தகவல் வந்து பேசும்போது மட்டும்தான் சேனல் 16 யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்தந்த படகுக்கு தனியாக உள்ள சேனல் ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு தனியாக இப்போ கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வந்து சர்வதேசத்தில் இருக்கிற எல்லா கடல் கப்பல்களும் சேனல் 16 வந்து நம்ம
எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீண்ட நேர பயன்பாடு சேனல் சிஸ்டமில் இருக்கக்கூடாது அப்படின்றதை மீனவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சேனல் சிஸ்டின் பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்ட்ரெஸ்க்கு வந்து அதில் நம்ம மேடே அப்படின்றத சொன்னோம்னா வந்து கட்டாயம் எந்த வகையான கப்பல்களாக இருந்தாலும் அனைவருக்கும் வந்து உதவி செய்வார்கள் என்பது தான் சட்ட விதி. அதுக்கப்புறம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா சேனல் 70 வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் செலக்டிவ் காலிங்னு ஒன்று இருக்குது. டிஎஸ்சி பட்டன் சொல்லிட்டு நம்ம விஹெச்எஃப்ல இருக்கும், டிஜிட்டல் செலக்டிவ் காலிங். ஸோ அப்படி பண்ணும்போது செலக்டிவாக வந்து நமக்கு டைரெக்டாக ரெஸ்கியூ பண்ணுற ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம பேசுகிறதுக்கு அது யூஸ் ஆகும். இந்த விஹெச்எஃப்லேயே வந்து 2 வெரைட்டி இருக்குது, சிம்ப்ளெக்ஸ் அண்ட் டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். சிம்ப்ளெக்ஸ்னால் வந்து ஒருத்தர் ஒரு டைம் பேச முடியும், ரிசீவ் பண்ணுறவர் கேட்க தான் முடியும். ஸோ ஆனால் டியூப்ளெக்ஸில் வந்து அட் அ டைம்லேயே வந்து 2 பேரும் நம்ம மொபைல் மாரி பேசிக்கலான்ற லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மெத்தடும் நமக்கு இப்போ வந்திருக்கு. டிஎஸ்சி பட்டனும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அது வந்து நம்ம விஹெச்எஃப்ல இருக்கும். டிஜிட்டல் செலக்டிவ் பட்டன் காலிங் பட்டன் இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த கால் போகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சிலாம் ரேடியோ ஃபோன்ஸ் எதுக்குன்னா இந்த எல்லாம் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான். நம்ம விஹெச்எஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தியரிட்டிக்கலாக பேசும்போது 30-40 நாட்டிகள் மைல் வரையும் வந்து டவர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பயன்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாட்டிகள் மைல் வரையும் வந்து விஹெச்எஃப்ல நம்ம பேசிக்கலாம். அதை தாண்டி டிஸ்டன்ஸ் லாங்காக பேசணும்னா நமக்கு இந்த மீடியம் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி மெரைன் ஃபோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். இப்போது வந்து நம்ம சேட்டலைட் ஃபோன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, எங்கே இருந்தாலும் நம்ம சேட்டலைட்ஸ் ஃபோன்லாம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசி அந்த லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஏஐஎஸ் தான் பார்க்க போகிறோம், ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், தானியங்கி இருப்பிடம் காட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிபிஎஸ்ஸு விஹெச்எஃப் இந்த மாதிரி உள்ள எல்லா பாதுகாப்பு சாதனமும் லிங்க் பண்ணி வரக்கூடிய வந்து ஒரு சாதனம் தான் ஏஐஎஸ். எக்கோ சவுண்டரும் இதில் இன்பில்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய சுற்றுப்பற்றத்தில் இருக்கக்கூடிய படகுகள் அனைத்தும் ஏஐஎஸ் பொருத்தப்பட்ட படகுகள் இருந்தால் அந்த படகு என்ன மாதிரியான படகு, மீன்பிடி படகா போக்குவரத்து படகா என்ற தகவலை நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படகுகள் என்ன வேகத்தில் எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, நம்ம இந்த வேகத்தில் இந்த டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தால் எவ்வளோ நேரத்தில் விபத்துகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் இது ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுக்கும். இதில் இன்னொரு அட்வான்ஸ்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, என்னன்னா சேஃப் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம படகுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 முதல் 4 நாட்டிகள் மைல் டிஸ்டன்ஸ் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே மற்ற கப்பல்கள் உள்ளே வந்தாவே நமக்கு அலார்ம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அப்படி என்றால் நம்ம சேஃப்டி ஜோனுக்குள்ளே இன்னொரு போட் வருது, நம்ம வந்து அலர்ட் ஆகி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்து நம்ம விபத்தை தவிர்க்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பொதுவாக வந்து மேனுவலாக பார்க்கும்போது வந்து 360 டிகிரியும் பார்த்துட்டே இருக்கிறது கஷ்டம். பட் இந்த ஏஎஸ் மூலமா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை பயன்படுத்தலாம். இதுலேயும் கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்குது. கிளாஸ் ஏ என்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷிப்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கிளாஸ் பி டிரான்ஸ்பவுண்டர் ஏஎஸ் டிரான்ஸ்பவுண்டர் வந்து மீனவர்கள் வந்து கண்டிப்பாக மீன்பிடி படகுல நிறைய பேர் ஆல்ரெடி ஆழ்கடல் போகக்கூடிய மீனவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தகவல் என்றால் என்னன்னு பார்த்தோம், 4 டிஸ்ட்ரெஸ், எமர்ஜென்சி, செக்யூரிட்டி அண்ட் ரொட்டீன். இந்த மாதிரி தகவல்கள் வந்து பலதரப்பட்ட சேஃப்டி மெசேஜ் இருந்தாலும் இந்த குறிப்பாக மீனவர்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா 1 வே கம்யூனிகேஷனுக்கு எது யூஸ் பண்ணுறோம், 2 வே கம்யூனிகேஷன் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து ஷார்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். இது அனைத்து மீனவர்களும் வந்து தெரிஞ்சு இதை பயன்படுத்துறதுக்கான பயிற்சிகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்து மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சென்டர்ஸ் மூலிமா நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பயிற்சியும் வந்து பெற்றுக்கொள்ளணும். நம்ம சொன்னக்கூடிய இந்த தகவல்கள்லாம் வந்து மீனவர்கள் பயன்படுத்தி இந்த 2 முறையான தகவல் பரிமாற்ற சாதனங்கள்லாம் நல்லபடியாக பயன்படுத்தி பாதுகாப்பான முறையில் கடலுக்கு சென்று மீன் பிடித்து பாதுகாப்பான முறையில் வீட்டுக்கு திரும்பி வரும் என்று அனைத்து மீனவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். என்ன செம்பருத்தி, மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதுல்ல? தெளிவாக புரிஞ்சுது கயல். தகவல் தொடர்பில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்போதான் புரியுது. உன்னோட வீட்டுக்காரருக்கு தான் இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம் கயல், அவரும் இந்த தகவல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னார். இனிமே நீ கவலை இல்லாம காத்திருக்கலாம். வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும், மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும், மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். உழைப்போம் வாருங்கள்,
விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. தெளிப்பு நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும். தண்ணீர் தேவை குறைவாகும். சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும். தண்ணீர் செலவும் குறைவாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. வேளாண் திட்டங்கள். பயறு வகைகளுக்கான தற்சார்பு திட்டம். இந்தியா உலகின் மிகப்பெரிய பயறு உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இருந்தாலும் நாட்டின் மக்கள் தொகை மற்றும் உணவு தேவைக்கு ஏற்ப பயறு உற்பத்தி போதுமான அளவில் இல்லை என்றே கூறலாம். இதன் காரணத்தினால் சில காலங்களில் இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனை தவிர்த்து நாட்டில் பயறு உற்பத்தியை அதிகரித்து தன்னிறைவை அடைவதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவற்றில் முக்கியமான ஒன்றாக பயறு வகைகளுக்கான தற்சார்பு திட்டம் விளங்குகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் உள்நாட்டு பயறு உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதுடன் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, காராமணி உள்ளிட்ட பல்வேறு பயிறு வகைகளின் சாகுபடியை ஊக்குவிப்பதன் மூலம் இறக்குமதி சார்பை குறைப்பது இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். மேலும் புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களான பயிறு வகைகள் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கச் செய்வதும் இத்திட்டத்தின் முக்கிய இலக்காகும். பயிறு வகைகளின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக உயர்தர விதைகள் வழங்குதல், புதிய சாகுபடி தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல், நீர்ச்சிக்கன முறைகளை பரவலாக்குதல் மற்றும் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன. பயிர் சாகுபடிக்கு ஏற்ற புதிய ரகங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. குறிப்பாக வறட்சியை தாங்கக்கூடிய மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய விதைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மேலும் மண் வளத்தை மேம்படுத்தும் உயிர் உரங்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் பயன்பாடும் ஊக்குவிக்கப்படுகிறது. விவசாயிகள் தங்களின் நிலங்களுக்கு ஏற்ற பயிர்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யும் வகையில் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இத்திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் பயறு சாகுபடியின் பரப்பளவை விரிவுபடுத்துவதாகும். நெல் மற்றும் கோதுமை போன்ற பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டபின் காலியாக இருக்கும் நிலங்களில் பயிறு வகைகளை இடைப்பட்ட பயிர்களாகவும் மாற்று பயிர்களாகவும் சாகுபடி செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் நிலத்தின் வளம் பாதுகாக்கப்படுவதுடன் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. பயிறு வகைகள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தன்மை கொண்டதால் மண்ணின் இயற்கை வளத்தையும் மேம்படுத்துகின்றன. இதனால் ரசாயன உரங்களின் பயன்பாடு குறைந்து நிலையான வேளாண்மை வளர்ச்சிக்கும் உதவுகிறது. மேலும் மழையை மட்டுமே நம்பியுள்ள மானாவாரி பகுதிகளிலும் பயிறு சாகுபடியை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. பயிறு உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதையும் அரசு உறுதி செய்கிறது. இதற்காக குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கப்பட்டு அரசு நிறுவனங்கள் மூலம் கொள்முதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சந்தை விலை குறையும் சூழ்நிலைகளில் விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்க விலை ஆதரவு திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. மேலும் சேமிப்பு வசதிகள், குளிர்பதன கிடங்குகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் கட்டமைப்புகளும் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்தகைய நடவடிக்கைகள் விவசாயிகளின் பொருளாதார நிலையை வலுப்படுத்துவதுடன் நாட்டின் பயறு உற்பத்தியை நீண்டகால அடிப்படையில் உயர்த்த உதவுகின்றன. எனவே பயறு வகைகளுக்கான தற்சார்பு திட்டம் என்பது இந்தியாவின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மேம்பாடு, விவசாயிகளின் நலன் மற்றும் வேளாண் துறையின் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டமாகும்.
வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பசியில்லாமல் வாழ்ந்திடவே புது வாசல் திறந்தது. பசியில்லாமல் வாழ்ந்திடவே புது வாசல் திறந்தது. புது வாசல் திறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா உழவுத் தொழிலின் பாடலுக்கே இங்கு நெசவுத் தறிகள் தாளமிடும். உழவுத் தொழிலின் பாடலுக்கே இங்கு நெசவுத் தறிகள் தாளமிடும். பல வகை தொழிலும் வாயசைக்க எங்கள் பாரத அரசே இசையமைக்கும். பல வகை தொழிலும் வாயசைக்க எங்கள் பாரத அரசே இசையமைக்கும். எங்கள் பாரத அரசே இசையமைக்கும். பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ் முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.